சின்ன திரை இருந்தா நான் கத்துக்கிறது என்னன்னா, ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா நடிக்க மாட்டேன். இப்படி சினிமாலேருந்து வரும்போது வீட்டிலெல்லாம் கொஞ்சம் நடிப்பேன், ஏதோ நல்ல மாதிரி நடிப்பேன். 14 ப்ரொடியூசர் கிட்ட இருந்து காப்பாற்றேன். 14 ப்ரொடியூசரும் படத்தில் போட மாட்டோம், பாத்தியங்களும் போட மாட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, ஆனால் உங்களுக்கு தகுந்த வேஷம் இல்லை சார், எனக்கு தகுந்த வேஷத்துக்கு கொடுக்கவே முடியாது. எந்த வேஷமாக கொடுத்தாலும் அதை எனக்கு தகுந்ததாக மாற்றிக்கொள்வேன், அவ்வளோதான் எனக்கு திறமை. எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. வேற என்ன பறித்து போட்ட முன்னாடி வரைக்கும் சாப்பிட முடியும். வேற தொழில் நான் செய்வோனாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ கூட நான் ஒரு பெரிய இயக்குநர்கிட்ட போய் சொல்லும் போது, எங்கெங்க படத்தில் போடுறீங்க, பிரச்சனைனா கூப்பிடுறீங்க, ராதாரவி உட்கார வச்சு பேசுறோம், அவர் விட்டுறீங்க. இல்லை இல்லை இல்லை, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதில் வாய்ப்புல நீங்க தராது. இது வந்து பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங், பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. இட் இஸ் அ லவ். ஒரே விஷயம் தானா லவ்னா? ஒரே விஷயமா தான் இருக்கணுமா? பல விஷயம் இருக்கக்கூடாதா? அதே போல அதெல்லாம் ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங். நான் அன்னைக்கு பேசும்போது லியாக்கத் அலி கான் தான் உங்களுக்கு வந்து உட்கார்ந்தாரு, தேர்தல் அதிகாரியாக இருந்தார். அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் கூட சொன்னார், நீங்க அடுத்த கூட செய்யும்போது நான் நிச்சயமா வரணும். நான் அது வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்கவில்லை, அது வந்து எழுத்தின் மீது இருக்கும் காதல் லியாக்கத் அலி கான் என்ன கேட்கிறாரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது பேஷன், அது ஒரு பெரிய பசி. அந்த பசி யாருக்குமே தேவை, உணர்ந்திருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி போராட்டக்கூடாது. நான் நல்லி நல்லி என்று சொல்லும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரை வைத்துத்தான் சொல்கிறேன். சகோதரர் மனோபாலா இருக்காரு, இவங்க இருக்காங்க. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அல்ல. தலைவருக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டோ பவரை நிச்சயமாக நல்லி அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவார் என்று எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டோ பவர் தன்னிச்சையாக முடிவெடுப்பது, கடைசி நேரத்தில் தன்னிச்சையாக முடிவெடுப்பது. அந்த தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுல தான் சில கோளாறு வந்துருச்சு இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தலைவர். அதே மாதிரி இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா நளினி அவர்கள் இந்த 3 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்களே தலைவியா நிற்கணும்னு நம்ம ஆசைப்படுற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நிற்கணும்னு அவங்க ஆசைப்படுற அளவுக்கு நம்ம அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாரதிராஜா அவர்கள் கூட அவரை வைத்தே சொன்னேன், இது யாருமே மரியாதை தர மாட்டாங்க, உங்களுடைய அருமை பெருமை தெரிந்தவனை மட்டும் படத்தில் போடுங்கள், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களை தெரியாதவர்களை படத்தில் போட்டால் மரியாதை கிடைக்காது. அதுக்காக சொன்ன டீம் இருக்கு உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச செக்ரட்டரி வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. அவன் அப்படி பயந்தான். அவன மாதிரி ஒரு செக்ரட்டரி பூவிலங்கு மோகன் மாதிரி நான் பார்த்ததே. அவன் எப்படின்னா, நாங்கள் ராஜதந்திரம் படத்துல விசுசாருடைய பிரதர் கிஷ்மு அவர்கள் மேனேஜரா இருப்பார், செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கே போயிட்டு வந்ததுக்கு டீ குடித்ததற்கு ₹1 சொன்னோன்னு அதை எழுதிக்குவார். ₹1 எழுதி, ஐயோ அதில் கணக்கு கரெக்டா இருக்கு, இது எஜமான் காசு இல்லையா? அந்த மாதிரி ஆள் பூவிலங்கு மோகன். கொஞ்சம் கோவம் வரும் மற்றவங்களுக்குலாம், இதியா ஏறக்குறோம். அதுக்குள்ளேயும் ஒரு வடையை வாங்கிட்டு அதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க, நோட் புக்கு தேடிட்டு இருப்பான், வடையை விட்டுருவான். அதுக்காக சொல்றேன், நல்ல அற்புதமான செயலாளர். ஒரு உபத்தலைவர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. அதை விட மனோபாலா இருக்கப்பட அது ஒண்ணு போது, ஒரு மனோபாலா போதும். ஏன்னா சங்கத்துல நான் உண்மையிலே என்ன மாதிரி புத்திசாலி யாருமே இருக்க முடியாதுன்னு பாராட்டுறாங்க பின்னாடி. ஏன்னா சண்டை போட்டு மனோபாலாவை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சேன். அதனால பல நன்மைகள் தானே ஒழிய தீமைகள் ஏற்பட்டதே அல்ல. எங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த மாதிரி மனோபாலா இருக்க சில டைம்ல கருத்துக்களை சொல்லும் விதம் வேறுவாக இருக்கும். அந்த கருத்தில் இருக்கும் நல்லதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, உங்களுடைய சங்கத்துக்கு வந்து நளினி அவர்கள் வந்தார்கள். இந்த பக்கம் போட பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா நிறைய கடைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நளினியால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அந்த சென்னை சில்க்கு, அந்த சில்க்கு, இந்த சில்க்கு நம்ம எங்க போட்டு பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, அதாவது
பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. அந்த பர்சனல் ஆக்சிடென்ட்னா, எனக்கு ஆங்கிலம் படித்தவன், ஆனால் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் படிச்சு பார்த்தோமே எனக்கு புரியல. என்னன்னு கேட்டேன், நம்ம தனிமையா இருந்தா கூட அடிபடுறதா, தனியா இருந்தா அடிபடுறதா, எந்த அடிபடுறது பர்சனல் ஆக்சிடென்ட் வருது. ஆனால் எதுவாக இருந்தாலும் கலைஞர்களுக்கு நல்லது செய்யும் எண்ணம் கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள், எம்பி ரித்தீஷ் அவர்கள் அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நம்முடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே அதை ஸ்பான்சர் பண்றேன்னு ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தைரியமாக போய் நம்ம பர்சனலாவே அடிபடலாம், நல்லா பண்ணலாம். ஏன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷ்ணு பெருமாள் வந்திருக்கிறார் நம்ம கிட்ட. அதனால் சொல்லிக்கோ, இதை போல நன்மைகள் நளினி அவர்களால் முடியும். அதுதான் நான் சொன்னேன், எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவர்கள். இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த நடிகர் சங்கத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபண்ட் ரைசிங்காக ஃபண்ட் ரைசிங்க்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க. ஒரு கடிதம் ஒன்று தெரிஞ்சு நடிகர் சங்கத்துக்கு கொடுத்து வைங்க, தப்பில்லை. உதவி கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அதில் திரையில் இருப்பவர்களும் வந்தால் இன்னும் பெரிய கலெக்ஷன் ஆகும். அந்த காமராஜர் இண்டோர் ஸ்டேடியம், நேரு இண்டோர் ஸ்டேடியம், அது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். அவ்வளோ பெருசாக நமக்கு வேணுமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். உங்கள் குரூப் டிசைட் பண்ணி காமராஜர் ஹாலில் 1800 சீட் இருக்கு. 1800 சீட்டுக்கு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. ஒரு கணிசமான தொகை, ஒரே நேரத்தில் நமக்கு 10 கோடி வர தேவையில்லை. 10 கோடிலாம் வந்தால் நிறைய கேள்வி கணைகள் வந்துடும். அதனால நான் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய யூனியனுக்கு மினிமம் ஆஃப் ஒரு 30 lakhs எய்ம் பண்ணுங்க. யூ வில் கோ டு 60 lakhs கலெக்ஷன். 60 லட்சம் ரூபாய் ஒரு சேர்த்து வச்சா கூட உங்களுடைய பீரியட்ல இதை செய்யலாம். அடுத்த 3 வருஷமும் உங்க பீரியட் ஆனா இன்னும் பெரிய பொறுப்பினை தான் சின்ன திரை. அதனால இந்த பீரியட்ல உங்க எய்ம் ஒரு அமௌண்ட் வச்சு ப்ளீஸ், ஏன்னா உங்க கமிட்டிலேயே நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கமிட்டிலேயே நல்ல குரூப் இருக்கு. அவங்க வந்தாலே ஒரு ஸ்டார் நைட், வெதர் இட் இஸ் நைட் ஆர் டே வி கால் ஸ்டார் நைட். ஏன்னா நட்சத்திரங்கள் இரவில் வருவதனால் சொல்கிறார்கள் ஸ்டார் நைட். அதனால் நமக்கு திடீர்னு காமராஜர் ஆள் பகலில் கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, பகலில் கிடைச்சா புக் போயிடும். ஏன்னா உள்ள கதவு சாத்திட்டா லைட் வராது. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், இதெல்லாம் துரிதமான போர்க்கால நடவடிக்கை மாதிரி எடுத்து செய்யுங்க. சின்ன சின்ன குட்டி நாடகங்கள் அது இது போட்டு நளினியால் முடியும். ஏதோ ஒரு சேட்டலைட் காரங்களை பிடிச்சா சின்ன காசு, பெருசா வேணாம், நமக்கு சின்ன காசு அளவில் தந்து. ஏன்னா உங்களுக்கு ஜேக்கெல்லாம் இருக்கார் போல இருக்கு, இப்போ நடிகராக தானே இருக்காருங்க, அவரெல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு செட்டு போட்டு தர சொல்லுங்க. உடனே அவர் செட்டு போட்ட உடனே இல்லை அடுத்த வாட்டி நான் தலைவர் அனுப்பி இல்லைங்க, இந்த வாட்டி செட்டு போட்டு தாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வரலாம், ஜேகேக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ டூ அ ஃபங்க்ஷன் ஃபார் யுவர் கலெக்ஷன். உங்களுக்கு ஒரு பணம் வேணும், எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 60,000 ரூபாய் இருக்குமா? அன்னைக்கு சொல்லி 60,000 ரூபாய் இருக்குமா? வேணாம், நான் உடனே கணக்கு கேட்காது. ஓகே, நான் சொல்லல, அவர் அதான் ஆரம்பம். உள்ளே வரும் பொழுது இவ்வளவு இருந்தது, இப்பொழுது கைது இப்படி, இதெல்லாம் இவ்வளவு பெரிய கணக்கு என்கிட்ட ஒரு லைன்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை அதுக்காக சொல்லிக் கொள்கிறேன். அதனால் நீங்க தயவு செய்து என்னுடைய அறிவுரையில் என்னுடைய உதவிகள் அதில் உங்களில் நான் பங்கேற்று எப்படி டைரக்டர் யூனியன்ல இருந்து சின்ன நாடகம் எங்கள் அப்பாவுடைய ரத்த கண்ணீர்லாம் போட்டு அந்த மாதிரி நான் போட்டு தரேன். ஒரு சின்ன நிகழ்ச்சி போடுறேன், நானும் உங்களில் உறுப்பினராக இருப்பேன். அதனால் என்று சொல்லி உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்
அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் சரி, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நல்லிக்கும் சரி, உங்களுக்கு கடவுள் நல்ல வழியை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். உங்களுக்காக யாரும் நடந்து வர மாட்டார்கள். உங்கள் ஷூல வந்து நின்றுக்கிட்டு நடக்க மாட்டார்கள். ஆனால் உங்களோடு இணைந்து நடப்பார்கள். அதுக்கு தான் உங்க கமிட்டி, உங்க உப தலைவர், செக்ரட்டரி எல்லாரும் இருக்காங்க. அவங்க உங்களோட இணைந்து நடக்கக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் நல்ல முறையில் நடந்து, ஏன்னா நீங்க நடக்க ஆரம்பிச்சா your destination is a very excellent destination. அது மட்டும் வெற்றி தான் வருமே தவிர தோல்வியே வராது. உங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ராதாரவி ஏதோ ஒரு நல்லியை சப்போர்ட் பண்ணாங்க. நானே நினைச்சேன் அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல நின்னா நல்லியுடைய சப்போர்ட்டை கேட்கலாம். ஏன்னா டெஃபினட்டா நல்லிமாக்கு இருக்கிற ஒரு லட்சுமி கடாட்சமான முகம், யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், தூக்கி போட்டு உடம்ப பார்த்துக்குமா, அதுக்கே டோன்ட் கேர் சொல்லுவோம். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். அற்புதமான தலை. நான் கூட இருக்கிற எல்லாருமே திருமதி வில்லியம்ஸ் இருக்காங்க, அவங்க கூட என் மேல கோவப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன அவர் பாட்டுக்குள்ள போயிட்டாரு, நேரம் என்ன பார்க்காம. நான் வந்த இந்த பக்கம் கும்முடு போடுறதுக்கே நேரம் சரியாது. எல்லாரையும் ஓட்டு கேட்கறாங்க, என்கிட்ட கேட்கல. ஏன் நான் அந்த அம்மாக்கு நம்பிக்கை, நான் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன்னு தெரிஞ்சு எங்காம விட்டாங்க. அதனால சொல்லி நமக்குள்ள எதிர்ப்பான கோஷ்டி எல்லாம் கிடையாது. எல்லாருமே இப்ப ஒண்ணுதான். சிவன் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரா? எல்லாம் வர சொல்லுங்க, அவர் எல்லாம் வர சொல்லுங்க. என்ன எதிரியா? ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். அதனாலதான் எலெக்ஷன் வேணாம்னு சொல்றேன். ஏன்னா சின்ன கூட்டத்துக்குள் பிளவுகள் வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. நம்ம நல்ல ஒரு அதை தேர்ந்தெடுக்கிறோம். என்ன நல்லி, என்ன நல்லி மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. டு த கமிட்டி ஐ அம் டெல்லிங், இது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி 11 பேர் ஆடலாம். ஆனால் ஒருத்தன் தான் கோல் போட முடியும். அதை போலத்தான் உங்களுக்கு கோல் போடுவதற்கு நல்லி மட்டும் இருக்கிறார் தலைவியா. மற்ற நீங்கள்லாம் பந்து அழகாக லாவகமாக தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க கோல் போடுவாங்க. அப்போதுதான் இந்த வருஷம் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஏன் நல்லியை தேர்ந்தெடுத்தோம் என்ற கேள்விக்கு பதிலாக கொடுக்க முடியும் இந்த 3 வருஷத்துல. இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி, எனக்கும் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி இருப்பதனால் பல வேலைகள்லாம் சொல்லிச்சு. இந்த ஷூட்டிங் போறேன், அது போறேன், பொய் சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு சீப்பான விஷயம். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க்கு. என்னடா அர்ஜென்ட் ஒர்க்? ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கும் கிடையாது. யாருமே அர்ஜென்ட் ஒர்க் யாரு? இப்போ கூட நான் காஃபி குடிச்சிட்டு வரும்போது அந்த காஃபி ஷாப்பில் சென்னை காஃபியில் நின்று குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு பையன் ஒருத்தன் ஃபோனை வச்சுட்டு 15 நிமிஷமா பேசுகிறேன் என் செல்ஃபோன். அதில் ஒரு ஆஃப் ட்ரௌசர் ஒரு பையன், அவனை கூப்பிட்டு பையன் என் மொழியில் கூப்பிட்டேன். இவா உடனே அவன் வந்தான். என்னண்ணா? சார் என்னது? என்னடா என்ன ஒரு 10 கோடிக்கா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நாய. 15 நிமிஷம் அவனை பார்க்குற ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கேன். கூடாது. இல்லைண்ணா ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நீ பேசுகிறேன் போட. எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்ம நேரத்தை அதெல்லாம் வீணாக்க நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு எவ்ரி மூவ் உங்களுக்கு ஒரு லாபகரமான மூவாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லி, என்னை அழைத்தமைக்கும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறுவதற்கு முன்னால், நல்லி அவர்களே, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கெட்ட பெயர் வர ஆரம்பிச்சிடும் என்று சொல்லி மனதிலே வைத்து, உங்களுக்கு நல்ல சாமி பக்தி இருக்கிறது, அந்த கடவுள் உங்களை உங்கள் குழுவினரையும் பெரிய அளவிலே வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய தந்தையார் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் வாழ்த்துவதற்கு பதிலாக, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாள் வாழ்த்துவதற்கு பதிலாக அவர்கள் மூலியமாக உங்களை வாழ்த்தி, தயவு செய்து எந்த இளைஞருமே தன்னுடைய தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீர்கள். கடைசி வரை அவர்கள் நம்மோடு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு அத்தனை இளைஞர்களுமே பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.